ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமைக்கலாம் சுவைக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் கிச்சன் குயின்ஸான உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணுற இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் கொஞ்ச நாள் ஆனதும் அதில் இருக்க கம்பியெல்லாம் உருவிட்டு வந்து நம்ம கையில் குத்துற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரொம்ப வேஸ்ட்டாகவும் ஆகிடும். அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் ஸ்க்ரப்பர் பழைசு இந்த மாதிரி உருவி போனது இருந்தால் அது எடுத்துக்கோங்க. இந்த ஸ்க்ரப்பரை நான் இன்றைக்கி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட அது கட் பண்ணாமல் நீல வாக்கில் இருந்தால் கூட அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வச்சு நம்ம இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை ரோல் பண்ண போகிறோம். இது மாதிரி செய்கிறனால இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு உழைச்சி வரும். அதே மாதிரி பிஞ்சு போகாது, நம்மளோட கைகள்லையும் குத்தவும் குத்தாது. பாருங்கள், கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த கம்பி நாரை பிளாஸ்டிக் நாரில் வச்சு ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக நாட் போடுவோம்ல, அது மாதிரி ஒரு நாட் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த நாட்டுக்கு பதிலாக ரப்பர் பேண்ட் கூட போட்டுக்கலாம். ஆனால் ரப்பர் பேண்ட் கொஞ்ச நாள்லேயே உருவிட்டு வந்துடும். ஆனால் இந்த நாட் போட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டீல் நார் யூஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் கூட இந்த நாட் அவுறாரு. பாருங்கள், இது மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இந்த நாட்டை கொஞ்சம் டைட்டாக போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் இந்த நாட் கொஞ்சம் கூட கலண்டு வராது. அதே சமயம் லூஸும் ஆகாது. மீதி எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கைக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கைகளில் குத்தவும் குத்தாது. இதே ஸ்டெப்பை நீங்கள் பிளாஸ்டிக் நாருக்கு கூட யூஸ் பண்ணலாம். அது மாதிரி செய்யும் போது அந்த நாரும் சீக்கிரம் பிஞ்சு வராது. என்கிட்ட இப்போ அந்த நார் இல்லை, அதனால நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காமிக்க முடியல. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கை பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது, பாத்திரம் விளக்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்காக நான் இன்றைக்கி பால் பாத்திரம் எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த ஹோல்டர் மாதிரி இருக்க நாட்டை பிடிச்சாவே போதும். நம்மளுக்கு இந்த கம்பியை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி பிடிச்சாதான் நமக்கு கையில் குத்துற மாதிரி இருக்கும். பாருங்கள், விளக்குறதுக்கும் ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி நம்ம கைகள்லையும் குத்தவும் குத்தாது. ரொம்ப நாளைக்கு துரு பிடிக்காமல் ரொம்ப நாளுக்கு வரும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். இனி வர காலங்களையும் அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். பாருங்கள், ரொம்ப நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. நம்ம வீடுகளில் நார்மலாக யூஸ் பண்ணுற இந்த ரப்பர் பேண்ட் இது மாதிரி பாக்ஸில் வெறுமனை போட்டு வைக்கும்போது கொஞ்சம் நாள் ஆனதும் அது பிசுப்பாயிட்டு அதோட ஒன்று ஒட்டி வேஸ்ட்டாக போயிடும். அது மாதிரி ஆகாமல் இருக்கிறது உங்ககிட்ட இருக்க டால்கம் பவுடர் கொஞ்சமாக எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும். உங்களுக்கு டால்கம் பவுடர் போட விருப்பம் இல்லைன்னா அரிசி மாவு, கோதுமை மாவு இது மாதிரி மாவு வகைகள் எது வேணாலும் போட்டுக்கலாம். இது மாதிரி போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எல்லா ரப்பர் பேண்ட்லேயும் அந்த பவுடர் மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிவிடுங்க. இது மாதிரி பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கும் போது எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த ரப்பர் பேண்ட் கொஞ்சம் கூட ஒன்றோட ஒன்று ஒட்டி பிச்சுன்னு ஆகவே ஆகாது. இந்த டிப்பை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மிக்ஸி ஜாரில் இருக்க மூடியில் இருக்க இந்த ரப்பர் நம்ம அடிக்கடி கலட்டி வாஷ் பண்ணுறதுனால ரொம்பவே சீக்கிரமாக லூஸ் ஆகிடும். இதோடய நம்ம சட்னி, ஜூஸ் வகைகள்லாம் அரைக்கும் போது அது செவுத்தில் பட்டு தெரிச்சு நம்மளுக்கு ரொம்ப பெரிய வேலை வச்சிடும். அதை க்ளீன் பண்ணுறதே பெரிய வேலையாயிடும். அது மாதிரி இந்த லூஸான மூடியை எப்படி ஈஸியாக டைட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மூடியை டைட் பண்ணுறதுக்காக நம்ம இன்றைக்கி ரப்பர் பேண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது மாதிரி மிக்ஸியோட எட்ஜஸில் இந்த ரப்பர் பேண்டை போட்டு விட்டுடலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டைட்டாக வேணுன்றதுக்காக நான் இன்றைக்கி 2 ரப்பர் பேண்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒரு ரப்பர் பேண்ட்லேயே அந்த எலாஸ்டிக் கரெக்டாக இருக்க மாதிரி இருந்தால் ஒரு ரப்பர் பேண்டே போதும். இந்த ரப்பர் பேண்டை மூடியோட எட்ஜஸில் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம மிக்ஸி ஜாரை வச்சு க்ளோஸ் பண்ணும்போது கரெக்டாக ஃபிட் ஆகும். நம்மளுக்கு கொஞ்சம் கூட தண்ணியோ சட்னியோ வெளியே வரவே வராது. ஒருவேளை உங்கள் வீட்டில் மிக்ஸி ஜாரோட மூடி லூஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தா எல்லா டிப்பும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் அடுத்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.